மனிதர்களோட யூரினுக்கு அடிக்டான ஆடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இந்த மனிதர்கள் யூரினுக்காக மனிதர்களே தாக்குதாங்க. இந்த பீ லவ்விங் கில்லர் கோட்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆடுகள் நிறைய மனிதர்களை அவங்களோட யூரினுக்காக கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920s ஹண்டர்ஸ்கள் 13 மவுண்டைன் ஆடுகள் பிடிச்சிட்டு வந்து வாஷிங்டன் ஒலிம்பிக் பார்க்ல வந்து விட்டுருக்காங்க. இந்த ஆடுகள் அந்த பார்க்ல வந்து நேச்சுரலாவே செட் ஆகாதனால அங்க மிகப்பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்திடுச்சு. அந்த ஆடுகள் அந்த பார்க்ல குயிக்காவே ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த பார்க் பூரா எங்க பார்த்தாலும் அந்த ஆடுகளா தான் இருந்தது. அப்பதான் அங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் சர்வைவ் ஆகிறதுக்காக மலைப்பகுதிகளில் உப்பு படிவங்களை வந்து சாப்பிட்டு தான் சர்வைவ் ஆயிருக்கு. அந்த உப்பு படிவங்கள் இந்த வாஷிங்டன் ஒலிம்பிக் பார்க்ல கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒலிம்பிக் பார்க்ல மலை ஏறுபவர்கள் அந்த ஹைக்கர்னு சொல்லக்கூடியவங்க வருஷத்துக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வரும்போது தன்னோட ரிலாக்ஸாக அங்கங்க யூரின் போவாங்க. அந்த ஆடுகள் அதை மோப்பம் பிடிச்சு அதுல சால்ட்டும் ஸ்வீட் இருக்கிறதுனால ருசியா லிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ருசி கண்ட ஆடுகள் வந்து மனிதர்கள் வந்தாலே மனிதர்கள் பக்கத்துல போய் அவங்கள லிக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது சில டைம் வந்து கியூட்டா இருந்தது. ஆனா இது காலப்போக்கில் ரொம்ப அக்ரெசிவா மாறிடுச்சு. இதனால நிறைய மனிதர்கள் வந்து இன்ஜூர் ஆகி இறந்து போற அளவுக்கு வந்து நிலைமை மாறினதுனால அந்த பார்க்கே சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி அந்த மலையேறும் மனிதர்கள் பக்கத்துல அந்த கோட் வந்து பேலன்ஸ்டா மலையில நின்னுக்கும். ஆனா இந்த மனிதர்களை முட்டி சாச்சு கீழே தள்ளி விட்டு அதனால அந்த மனிதர்கள் இன்ஜூர் ஆகி இறந்து போனா கூட அவங்க எலும்பு தெரிய தண்ணியை வந்து அந்த மனிதர்களை லிக் பண்ணிக்கிட்டே இருக்குமா. உடனே இதை பார்த்துட்டு அங்க உள்ள ஆடுகளை பூரா வந்து மறுபடியும் அதோட நேட்டிவ் பிளேஸுக்கே வந்து ஏர்லிஃப்ட் மூலம் தூக்கிட்டு போய் விட ஆரம்பிச்சிட்டாங்க.